இந்த கல்யாணம் நடக்கும்டா. என் மக வாழ்க்கையை எக்காரத்தை கொண்டு நான் வீணாக்க விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? இத பாருடா. இப்ப நான் சொல்றது மட்டும் நீ கேளு. என் கூட நீ வா. நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துவோம். வா. எப்படி நடத்த முடியுமா? இங்க பாருங்க, இப்ப இவன் வரல, நான் என் பொண்ணு தூக்கலதான் தொங்குவோம். அது மாதிரி என்ன பேசுற நீ? புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா, புரியாம பேசுறியா? டேய், இத பாரு, நீ பிசினஸ்க்காக கொடுத்திய 30 லட்சம் ரூபாய் அத முதல்ல வாங்கி இவ கல்யாணத்தை நடத்திடுவோம். இத பாருடா, என் மக வாழ்க்கை கெடக்கூடாதுடா. அவ வாழ்க்கை தான்டா எனக்கு முக்கியம். Any problem? Oh, nothing. சார், அவனுக்கு ஏதோ தலைவலினா நீங்க உள்ள போங்க சார். வரோம். வா 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 போலாம். அவனை உள்ள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. என்னமோ பேசிட்டு போறாங்க. சரி 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 சரி. வீடியோக்குள்ள 50 லட்சம் பணம் கேக்குறான். ஆதி, எங்க போக? நீ இப்ப சொன்னா கூட உங்க அம்மாக்கு புரியாதுடா. ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். போ. மோகம் கழுவிட்டு சட்டை மாத்திட்டு வா. நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நான் சமாளிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? கம் கம். என்ன பாரு? நோ 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 நோ. டேய், அசிங்கமாயிட்டுண்டா உங்க முன்னாடி. வா 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 வா. அப்பா, சொல்லுங்க. லக்ன பத்திரிகையை வாசிச்சிடலாமா? வாசிச்சிருங்க சாமி. அதுக்கு முன்னாடி லௌகிக விஷயங்களை பேசி முடிச்சுட்டேடா? சாமி, முன்னாடியே 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம். கல்யாணத்துக்கு முதல் நாள் மிச்ச 15 லட்சம் ரூபாவை சொலையா கொடுத்துருவோம். நாங்க எந்த குறையும் வைக்க மாட்டோம். நீங்க வாசிங்க. லக்ன பத்திரிகையை வாசிச்சிடலாமா? வாசிங்க. பெரிய கருப்பர் சுவாமி துணை நிச்சயதார்த்த பத்திரிகை நிகழும் பார்த்திப ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில் பெரியோர்கள் முன்னிலையில் சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை தாலுகா அடையாரை சேர்ந்த நாராயணன் அலமேலு தம்பதிகளின் புதல்வி திருவிழர் செல்வி என் வித்யாவை சென்னை தீநகரை சேர்ந்தவரும் அமெரிக்காவில் வசிப்பவர்களுமான YSN மூர்த்தி, கோமலா மூர்த்தி ஆகியோரின் புதல்வனுமான திருவளர் செல்வன் சண்முகமூர்த்திக்கு நிச்சயம் செய்யப்படுகிறது. திருமண தேதியை பரஸ்பரம் பேசி பின்னொரு நாள் வைத்துக் கொள்வதாக முடிவு செய்யப்படுகிறது. இப்படிக்கு நாராயணன் அலமேலு, YSN மூர்த்தி, கோமலா மூர்த்தி. மிஸ்டர் நாராயணன், வாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. சார், என்னம்மா? நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேமா. ஆடிட்டிங் ஃபைல் தோ ரெடியா கொடுங்க. இந்தாங்க. அபி சார், நம்ம கம்பெனி ப்ரொஃபைல்லாம் இந்த சிடில போட்டு வச்சிருக்கேன். தேவைப்படும், இதை எடுத்துட்டு போமா. ஓகே, தேங்க் யூ சார். மேடம், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். யாரு? ஒரு ஆள் மேடம். ஆளுன்னா பேரெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பேர் என்னன்னு கேட்டேன் மேடம். ஆனா பேரை சொன்னா துரத்துனாலும் துரத்தி விட்டுருவாங்க. அதனால ஒரு தடவை வெளியில வந்து பார்க்க சொன்னாரு. யார் இது பிஸியா இருக்கும்போது?
என்கிட்ட கொடுமா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ அபி. ஹலோ. நீங்க எப்படி இங்க? நவ் ஐ மீன் சென்னை. ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாங்க. முதல்ல யோசித்தேன், அப்புறம் மனசு மாறி வந்துட்டேன். ஏன் மனசு மாறினேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? உங்களுக்காக தான். ஒருவேளை நீங்க மனசு மாறுவீங்கன்னு நம்பிக்கை தான். என்ன அபி, அமைதியாயிட்டீங்க? மிஸ்டர் மகேஷ், உங்களுக்கு சீரியஸ்னஸ்னா என்னன்னு தெரியுமா? எஸ் அபி, ஐ அம் வெரி சீரியஸ். எப்பவுமே. பின்ன எதுக்கு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன அபி, இத்தனை நாளைக்கு அப்புறம் பாக்குறோம், இப்படி பேசுறீங்க? அதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. கொடைக்கானல்ல நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் என்னோட சித்தி பொண்ணு சுமதிக்கு ஒரு ரியல் லைஃப் கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க தான் காரணம். அப்படிப்பட்ட நீங்க வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணணும். ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் எனக்கு எரிச்சல் தான் வருது. இத பாருங்க அபி, நீங்க டாக்டர் மகேஷ்க்கு மரியாதை கொடுக்கலாம், அது பெருசு இல்ல. ஆனா தனிப்பட்ட மனுஷனான இந்த மகேஷ்க்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். நான் எதுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்? கண்டிப்பா கொடுக்கணும் அபி. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன அபி, மறுபடியும் அமைதி ஆயிட்டீங்க? மிஸ்டர் மகேஷ், நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். என்னோட லைஃப்ல கல்யாணம் நடந்து அதனால நான் ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திச்சு, வேண்டாம், அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். மறக்கணும் அபி, நிச்சயமா மறக்கணும். டைவர்ஸ் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும்? Oh God. நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தானே? டைவர்ஸ் கோர்ட் கொடுத்தது, அது ஒரு சட்டம். இனிமே நீங்க பிரிஞ்சு வாழலாம், புருஷன் முன்னாடி இல்லைன்னு அது சொல்லலாம். ஆனா அதனால எனக்குள்ள ஏற்பட்ட காயங்களை மறந்து வாழன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, நடந்து நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? இது பாருங்க, நான் வருத்தப்படல. இனிமே என்னோட பாதை இதுதான்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அதுல இன்னொரு கல்யாண வாழ்க்கைன்னு எதுவுமே கிடையாது. அபி, நீங்க பேசுறது... ப்ளீஸ் மிஸ்டர் மகேஷ், நீங்க போலாம். இன்னொரு தடவை என்னை எங்கேயாவது வழியில பாத்தீங்கன்னா டாக்டர் மகேஷா மட்டும் பாருங்க. ஓ. You may go now. ஐயா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? பாவி பசங்க குளோபல் பிசினஸ் சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்கய்யா. நீங்க எவ்வளவு பணத்தை ஐயா போட்டீங்க? என் கையில இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டேயா. அப்படியா சார், நான் கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன ப்ராப்ளம் சார்? வாங்க நாம உள்ள போய் பார்ப்போம். ஹலோ சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். யோ, யார் நீ வேற இழவ கொட்டுற? சார், கோச்சுக்காதீங்க. என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் கூட்டமா கூடி இருக்கீங்க. எல்லாத்தாலையும் அத்துட்டு போயிட்டானுங்கயா. என் பணத்தை போட்டேன், பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிட்டானுங்க.
இவங்களை கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க. விடாதீங்க. சொல்றல. சார், உண்மையா சொல்லுங்க சார். நாங்க தான் வந்துட்டோம்ல, நாங்க விசாரிக்கிறோம். பொறுமையா இருங்க. என்ன சார், என்ன விசாரிக்கிறீங்க? போட்ட பணம் எல்லாம் போச்சு சார். இதுக்கு மேல என்ன விசாரிக்க போறீங்க? யோ சும்மாரியா, அதான் விசாரிக்கிறேன்னு சொல்றேன்ல. யோ உன் பேர் என்னையா? மணி சார். இங்க என்னவா இருக்க? மேனேஜரா இருக்கேன் சார். என்னது மேனேஜரா? அடிங்க அவனை. இவனெல்லாம் சும்மா விட கூடாதியா. உதச்சதான் சரி வரும். இல்ல சார், யோ, சாவடிக்கிறீங்க. சத்தம் போடாதீங்க, சும்மா இருங்க. யோ என்னையா, ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு ஏமாத்துறீங்களா? சார், சார், உங்களை எல்லாம் சார். தலை கீழ கட்டி வச்சு உதைக்கணும். சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் போய் சொல்றான் சார், ஃப்ராட் பைய. உடைங்க சார், விடாதீங்க சார். நீ சும்மாரியா? யோ மேனேஜர்னு சொல்ற, உனக்கு தெரியாம எப்படியா நடக்கும்? என்ன காதுல பூ சுத்துறியா? சார், நான் சம்பளத்துக்கு வேலை செய்றேன் சார். பேருக்கு தான் மேனேஜர். அவங்க சொல்றதை செய்யற எடுபடி சார். 3 நாள் கம்பெனி லீவு. அவங்களாம் லண்டன் போறதா சொன்னாங்க. இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா எங்களுக்கே இப்பதான் சார் மேட்டர் தெரியுது. நிஜமா சார், 3 மாசமா எங்களுக்கே சம்பளம் தரல சார். சார், அவன் சொல்றதை நம்பாதீங்க சார். கோடி கணக்குல அவன் இன்வெஸ்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கோம். இவன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நம்பாதீங்க சார். என் பணத்தெல்லாம் எழுதி நிக்கிறேன் சார். கோடி கணக்கா பணத்தை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி, ட்ரை பண்றோம். ஆனா அவன் இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. சரி, எல்லாருமா சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்னையா யோசிக்கிறீங்க? என்ன எல்லாம் பிளாக் மணியா? எதுவா இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்பதான் என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். என்ன கம்ப்ளைண்ட் எழுதி தரீங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? நான் போட்ட பணம் கூட போயிடுச்சு சார். ஓ, உன் பணமும் போயிடுச்சா? எவ்வளோ? 30 லட்சம் சார். அட போயா, அவன் 1 கோடி 1.5 கோடின்னு போட்டுட்டு சும்மா நின்னுகிட்டு இருக்கா. நீ என்னமோ 30 லட்சம் போட்டுட்டு அலட்டிக்கிறியா? சும்மாரியா, டென்ஷன் ஆகாத. என்ன சார் இப்படி பேசுறீங்க? 30 லட்சம் உங்களுக்கு பணமா தெரியலையா? அவங்களை பிடிச்சி பணத்தை மீட்டி கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே. ஏயா, ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட இப்படி பேசுறிய? இந்த அறிவு பணத்தை போடுறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டாம்? வாய் மட்டும் கிழியுது. எதை நம்பி அவங்ககிட்ட பணத்தை போட்டீங்க? சார் உள்ள தேடி பார்த்தோம் சார். பாஸ்போர்ட், லைசென்ஸ், டாக்குமெண்ட் எதுவுமே இல்ல சார். சுத்தமா தொலைச்சிட்டு போயிட்டாங்க சார். நல்லா பிளான் பண்ணி தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க சார். கேட்டீங்கல்ல, அவனுங்க ரொம்ப தெளிவா இருக்கானுங்க சார். அவனுங்களை பிடிச்சா 10 பைசா கூட வாங்க முடியாது. சரி சரி, வந்ததுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. யோ உள்ள வாயா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எஸ், நானும் தான் சார். சிக் யூனிட் ரிவைவ் பண்ணலாம், லெதர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு காசு போட்டேன். எல்லாம் போச்சு. எப்பவுமே தெரிஞ்ச மேட்டர்ல தான் சார் இறங்கணும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சொல்றீங்க? நான் என்னோட பிளாக் மணியை தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணால் ப்ராப்ளம் வரும். எனக்கு தான் பிரச்சனை. ஹலோ, என்னப்பா நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலையா? வரேன் சார். நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க, இங்க.
வாங்க பாஸ்கர். என்கிட்ட வாங்கின அமௌண்ட்டை எப்போ செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க? செட்ஜி, உங்களுக்கு என் சூழ்நிலை நல்லா தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். உங்க சொத்து பூரா போயிடுச்சு. இருந்தாலும் ராம்லாலுக்கு மட்டும் எப்படி நீங்க செட்டில்மெண்ட் பண்ணீங்க? அது லேண்டுக்கு அட்வான்ஸ் வாங்கினேன். அந்த பணத்தில் தான். அப்போ நான் மட்டும் இழுச்ச வாயினா? பணத்தை எடுங்க முதல்ல. சேட்ஜி கொடுத்துட்றோம். எப்படி கொடுப்பீங்க? சொத்து எல்லாம் தான் போயிடுச்சே. சொத்தெல்லாம் போனது உண்மைதான் சேட்ஜி. ஆனா பிசினஸ்க்காக ஒரு இடத்துல 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதை கேட்டு தான் இப்ப கூட போயிட்டு வந்திருக்கான். ஒரு வாரத்துல உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் சேட்ஜி. என்னடா ஒரு வாரத்துல கொடுத்துடலாம்ல? ஒரு வாரத்துல கொடுத்துருவானா? ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். பணத்தை திருப்பி கொடுக்கல, நான் எடுக்கிற நடவடிக்கையே வேற. அதுக்கு அவசியம் வராது. என்ன நம்புங்க சேட்சி, என்ன நம்புங்க. பாஸ்கர், ஒரு வாரம் தான் டைம். பாஸ்கர், என்னடா போன விஷயம் என்னாச்சு? டேய், அந்த 30 லட்சம் ரூபாய் திரும்பி வந்துடும்ல? நாம செட்டுக்கு திருப்பி கொடுத்துடலாம்ல? டேய் டேய், என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? போச்சுப்பா. போச்சா? என்ன அந்த 30 லட்சம் ரூபாய் பணமும் போச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனிப்பா. பல பேரோட பணத்தை சுருட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆண்டவா, ஆண்டவா. டேய், ஏன்டா இப்படி சோதிக்கிறான் நம்மள? நீ சொல்றது உண்மையாடா? நீ சொல்றது 30 லட்சம் ரூபாடா? சரி சரி சரி, we'll make it up. We'll think. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவ்வளவுதான்.